நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி திங்கள் கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நம்மை காத்து வழிநடத்துகிறது. இதோ அவருடைய திருப்பிரசன்னம் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அவர் திருமுன் நாம் மண்டியிட்டு கிடக்கிறோம். அவரே நமக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறார். ஆண்டவரை துதித்து பாடி அவருடைய வழியில் நம்மை இணைத்துக் கொள்வோம். இறையினத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். திருப்பாடல் 98 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவரை நம்பிய பிள்ளைகள் வெட்கமடைவதில்லை. பிற இனத்தார் முன் அவர்கள் ஒரு நாளும் கூனி குறுகிவிடாதபடி நீதியின்படி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறைவனே நீதியோடு செயலாற்றுகிறார். அந்த தெய்வம் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்மை சாட்சியாய் உயர்த்தியிருக்கிறார். அவரே பிற இனத்தார் கண்முன் அவருடைய நீதியை வெளிப்படுத்துவார். நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிப்போம். இறையினத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய திருப்பாடலின் வரிகள் அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது பெலன் இழந்து நிற்கிற பிள்ளைகள், என்னால் என்ன செய்ய முடியும், நான் இதற்கு மேல் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய சக்தியையும் புதிய வலிமையும் தந்து அவர் உங்களுக்கு வெற்றியை வாக்களிக்கிறார். மேலே கடந்து செல்லுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாய்ப்பளித்து கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கி மனம் ஒடிந்து விடாமல், நம்முடைய நம்பிக்கையை இழந்து விடாமல் நாம் மீண்டும் பயணிப்போம். இறையினத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்ற வார்த்தை. இதோ ஆண்டவர் இந்த இடத்திலே உங்களையும் அதிசயத்தை காணச் செய்கிறவர். யார் யாரோ அந்த அதிசயத்தை காணச் செய்த ஆண்டவர் உங்களை காணச் செய்யாமல் போய்விடுவாரோ? அதிசயத்தை நான் செய்கிறவர் மட்டுமல்ல, அதிசயத்தை நீ காணும்படி செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணச் செய்வார். இந்த நாளில் அவருக்கு உகந்த ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இறையினத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார்.
பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிற இனத்தார் கண்முன்னே உம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிறீரே. நாங்கள் நீதியோடும் நேர்மையோடும் எங்கள் ஆண்டவரின் கூற்றுக்கு நாங்கள் வாழ்ந்து தாழ்வழிந்து நிற்கிற போது ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்துவிட்டோமோ, நாங்கள் தவறாய் பயணிக்கிறோமோ என்கிற சிந்தனைகள் எல்லாம் எங்கள் இதயத்தில் எழுந்தது. ஆனால் ஆண்டவருக்காக துன்புறுகிற, ஆண்டவருக்காக இழந்து போகிற பிள்ளைகளை ஆண்டவர் தம் நீதியோடு உயர்த்துகிறார் என்பதை உணர்ந்து நாங்கள் மகிழ்கிறோம். தொடர்ந்து உடைய இரக்கத்தில் எங்களை காத்து வழிநடத்தும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.